உபாகமத்தின் புத்தகம் அது 28ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை நாம் வாசிப்போம். Book of Deuteronomy, chapter 28, verse 1. நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளைகளின்படியெல்லாம் செய்ய நீ கவனமாய் இருக்கும்படிக்கு அவர் சத்தத்துக்கு உண்மையாய் செவி கொடுப்பாயானால் உன் தேவனாகிய கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பார். ஆமாம், தலையில தாழ்ந்து சொன்னலாம். ஆட்கள் நம்மோடு கூட பேசும்படிக்கு நம்ம தலையில தாழ்ந்து நம்ம சொல்லணும். நம்ம எப்போ கொஞ்சம் பண்ணணும். அன்புள்ள ஆண்டவரே, கர்த்தாவே துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளுக்காக நன்றி ஆண்டவரே. இந்த நாளில் எங்களோடு இந்த வார்த்தைகளை கொண்டு பேசுகிற ஆண்டவரே, கர்த்தான மாவட்டம் முழுவதுமாக ஒரு 3 கொள்ளாயிரம் பிடித்துக்கொண்டு நாங்கள் முன்னேறி செல்வதற்காக கர்த்தர் கிருபை செய்யலாம் சொல்லிக்கிறோம். எங்களுடைய கரங்களை தாழ்த்துகிறோம். நாமம் மட்டும் மன்னிப்படும் இயேசுவின் நாமத்தில் செல்கிறோம். நிச்சயம் உள்ள நல்ல பிதாவே. ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தில் மகிமையாகவும் இந்த நாளில் கூடி வந்திருக்கிற உங்கள் அனைவருக்கும் இயேசுவின் நாமத்தினாலே நல் வாழ்த்துக்கள். இந்த மாதத்தினுடைய வாக்குத்தத்தத்துக்காக ஆண்டவர் கொடுத்த வார்த்தை என்னன்னு சொன்னால், கர்த்தருடைய மேன்மையாக வைப்பார். God will set you high அப்படின்னு சொல்லி கர்த்தருடைய மேன்மையாக வைப்பார். எல்லாருக்கும் மனதில் வாழ்க்கையில் ஒரு ஏக்கம், ஒரு வாஞ்சை, ஒரு ஆசை இருக்குது. எப்படி ஆங்கிலம் நான் அடுத்த லெவலில் நான் முன்னேறி செல்லணும், நான் ஒரு மேன்மையாக இருக்கணும், எல்லாவற்றையும் அந்தஸ்தில் நான் மேன்மையாக இருக்கணும், படிப்பில் நான் மேன்மையாக இருக்கணும், வசதியில் நான் மேன்மையாக இருக்கணும், எல்லாவற்றிலும் மேன்மையாக இருக்க வேண்டும் என்று எல்லாருக்கும் ஒரு விருப்பம். ஆகையினால இந்த உபாகமத்தின் புத்தகம் 28ஆம் அதிகாரம் 1வது வசனத்துல இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மோசே மூலமா ஆண்டவர் சொல்லுகிறார், கர்த்தருடைய மேன்மையாக வைப்பார். God will set you high. ஆகையினால தேவனுடைய மேன்மையாக வைப்பார் என்று சொல்லி அந்த இடத்துல வாக்குத்தத்தம் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுக்கப்படுகிறது. தேவன் பெயர் சொல்லி அழைத்த இஸ்ரவேல் ஜனங்களை பார்க்கும்போது மேன்மையாக வைக்க வேண்டும் என்று விரும்புகிறார். அதுக்கு என்னெல்லாம் செய்ய வேண்டுமோ அதெல்லாம் என்னெல்லாம் வழியில் நடத்தணுமோ அந்த வழியிலெல்லாம் தேவன் ரொம்ப அழகா, ரொம்ப ஆசீர்வாதமா, ரொம்ப உன்னதமா ஆண்டவர் செய்யறாரு. அற்புத விதமா, ஆச்சரியமா ஆண்டவர் வழி நடத்துகிறார். பிரியமானவர்களே, ஆகையினால ஆண்டவர் ரொம்ப தெளிவா சொல்றாரு. அந்த வசனத்தை மீண்டுமா பார்க்கும்போது அதை வாசிக்கும் போது ஆண்டவர் சொல்றார், இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளையின்படியெல்லாம் செய்ய நீ கவனமா இருக்கும்படிக்கு அவர் சத்தத்துக்கு உண்மையாய் செவி கொடுப்பாயானால் ஆண்டவர் என்ன செய்வாரா, உன் தேவனாகிய கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும், அப்படி சகல ஜாதிகளில் உன்னை மேன்மையாக வைப்பார் என்று சொல்லப்படுகிறது. பிரியமானவர்களே, வேதத்துல பார்க்கும்போது அநேக பரிசுத்தவான்கள் ஆண்டவர் விதிக்கிற அந்த கட்டளையை கவனமா என்ன செஞ்சாங்க, கவனமா கேட்டாங்க. அது மட்டுமில்ல, அவருடைய சத்தத்தை உண்மையா செவிசாய்த்தார். வேதாகமத்தில் அநேக பக்தர்களை தேவன் ஒரு எடுத்துக்காட்டாக ஆண்டவர் வைத்திருக்கிறார். அதனால பரலோகத்தில் இருக்கிற புத்தகத்துல நம்முடைய பேர் கூட அந்த இடத்துல பதிவிட வேண்டும். எப்படின்னா, என்னுடைய மகன், என்னுடைய மகள் என்னுடைய கட்டளை எல்லாம் கவனமாய் என்ன செஞ்சா, கேட்டா. அவன் கவனமா கேட்டு என் சத்தத்துக்கு செவி கொடுத்தான் அப்படின்னு நம்மை குறித்து சொல்லுகிறார்களுக்கு ஒரு சின்ன காரியமானாலும் சரி, பெரிய காரியமானாலும் சரி, ஆண்டோடைய சத்தத்துக்கு கீழ்ப்படுகிறவர்களாக, ஆண்டோடைய சத்தத்தை கேட்கிறவர்களாக, ஆண்டோடைய சித்தத்தின்படி செய்கிறவர்களாக நாம காணப்பட வேண்டும். வேதாகமத்தின்படி தேவன் தம்முடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறவர்களை வாழ்க்கையில பல பகுதியில் ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். வேதத்துல யாரெல்லாம் உன்னதமான காரியங்களுக்கு போயிருக்கிறாங்களோ, யாரெல்லாம் மேன்மையான வாழ்க்கையை வாழ்ந்து இருக்கிறாங்களோ, அவருடைய வாழ்க்கையை நம்ம திரும்பி பார்க்கும்போது ஆண்டுடைய வார்த்தையை நல்ல சத்தத்தை ஆண்டவர் கவனமா கேட்டு ஆண்டுடைய வார்த்தைக்கு அப்படியே கீழ்ப்படிந்ததை நம்ம நல்ல தெளிவா வாசிக்க முடியும்.
ஒரு மனுஷன் உயர்வதற்கும் ஆசீர்வாதத்துக்கும் அதுதான் அடிப்படை. ஆண்டுடைய வார்த்தையை கவனமா கேட்கணும். அவர் சொல்லுகிற பிரகாரம் அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியும். ரெண்டு காரியங்கள் இருக்கும்போது அவங்க வாழ்க்கையில படிப்படியா என்ன செய்யறாங்க, முன்னேறி செல்லுகிறாங்க. பிரியமானவர்கள், வேதாகமத்தில் கர்த்தரால் மேன்மைப்படுத்தப்பட்ட பல மனிதர்களை நம்ம பார்க்கலாம். அவர்கள் தங்களை தாண்டி தேவனுக்கு கீழ்ப்படிந்து நடந்ததா தேவன் அவர்களை பயங்கரமா உயர்த்தினார். அவங்களை சுற்றில இருக்கிற ஜனங்களும் தெரியல, அது மட்டும் இல்ல அவருடைய ஜாதி ஜனங்களுக்கும் தெரியல, அவங்களுடைய உறவினர்களுக்கும் கூட தெரியல இந்த மனுஷன் இப்படி உயர்த்தப்படுவானா என்று. ஆண்டவர் அந்த அளவுக்கு ஆண்டவர் செஞ்சாராம், உயர்த்தினார். அநேக உதாரணங்கள் காணப்படுகிறது. ஆனா பார்க்கும்போது ஒரு சிலரை மட்டும் நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். ஆபிரகாமை குறித்து நாம் பார்க்கும்போது அவங்க ஆபிரகாமை குறித்து வேதவசனம் சொல்லுகிறது, கர்த்தரின் ஆசீர்வாதத்தினால் மிகவும் மேன்மையான ஒரு மனிதனாக இது ஆபிரகாம் மாறினார். அவர் பார்க்கும்போது தன்னுடைய சொந்த அந்த ஊர் என்கிற இடத்தை விட்டு அவர் புறப்பட்டு வரும்போது ஒன்றுமே அவருக்கு இல்லை. ஒன்றுமே இல்லாதவராக அவர் கடந்து வந்தார். ஆண்டவர் காண்பிக்கிற தேசத்துக்கு போன்னு சொன்னார். நான் உங்களுக்கு காண்பிக்கிற தேசத்துக்கு நீ போ, அவ்வளவுதான் அவனுடைய கட்டளை. ஆண்டவரை எங்க போன என்ன செய்யணும் ஒண்ணுமே கேட்கல. ஆண்டவர் சொன்ன வார்த்தையை அப்படியே கேட்டு அப்படியே கீழ்ப்படிந்து அப்படியே புறப்பட்டு போனார். ஒத்தையா இருந்தா பரவாயில்ல, அவருக்கு மனைவி இருக்கிறாங்க, அதே போல பார்த்தீங்கன்னா உறவினர்கள் இருக்கிறாங்க, அவர் கூட வந்துட்டு எல்லாம் லோத்து போன்றவங்களா இருக்கிறாங்க. எல்லாரையும் கூட்டிட்டு வர அவங்களும் ஆபிரகாமை கேள்வி கேட்கல. ஆண்டவர் சொன்ன ஒரு வார்த்தையினால புறப்பட்டு ஆண்டவர் காண்பிக்கும் தேசத்துக்கு போகிறாங்க. ஆண்டுடைய வார்த்தையை கேட்டாங்க, ஆண்டுடைய வார்த்தைக்கு அப்படியே கீழ்ப்படிஞ்சாரு. ஆகையினால வேதம் வசனம் சொல்லுகிறது, ஆபிரகாமுக்கு இருந்த ஆசீர்வாதம் பூமி தாங்க கூடாததா இருக்கு. அவர் பார்த்தீங்கன்னா பிசினஸ் பண்ணாரா, இல்ல வெளிநாடுகள் போய் ஏற்றுமதி இறக்குமதி செஞ்சாரா? ஒன்றுமே செய்யல. ஆண்டவருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை பெருக பண்ணும் என்று சொல்லி வேதவசனம் சொல்லுகிறது. ஆகையினால அந்த கர்த்தருடைய ஆசீர்வாதம் ஆபிரகாமில் இருந்தபடினால அவருக்கு ஏராளமான ஆடு மாடுகள் பெருகினது, ஏராளமான ஒட்டகங்கள் பெருகினது, வேலைக்காரிகள் பெருகினாங்க, பெரிய ஒரு சேனையா மாறினாங்க, மல்டிப்ளை ஆயிட்டே இருந்தாங்க, பயங்கர பள்ளிக்கு பெருகி கொண்டே இருந்தாங்க. ஏராளமான ஆசீர்வாதம். அதுக்கு என்ன அடிப்படை நம்ம சொல்லி பார்த்தோம்னா, ஆண்டவருடைய சத்தத்தை அவன் கேட்டான். கர்த்தருடைய வார்த்தையின் பிரகாரம் அவனுடைய சத்தத்துக்கு அவன் அப்படியே கீழ்ப்படிந்தான் என்று சொல்லி பார்க்கிறோம். அடுத்தது யோசேப்பை குறித்து பார்க்கிறோம். யோசேப்பை பார்ப்பது அடிமையாகவும் சிறை கைதியாகவும் இருந்த யோசேப்பை தேவன் எகிப்து தேசத்துக்கு அதிபதியா என்ன செஞ்சிட்டாரு, ஆண்டவர் உயர்த்தினாரு. இதை யோசேப்பினுடைய வாழ்க்கையை பார்க்கும்போது ஆண்டவருடைய தரிசனத்தை அவன் உள்ளத்துல சுமந்து கொண்டான். ஆண்டவர் வழி நடந்ததை உணர்ந்து கொண்டான். எல்லா சூழ்நிலையிலும் ஆண்டவருடைய வார்த்தையை ஒரே ஒரு எண்ணம் கூட அப்படி இப்படி என்ன செய்யல, விட்டு விலகவில்லை. அவருடைய வாழ்க்கையில் எத்தனையோ சோதனைகள் வந்தது, எத்தனையோ போராட்டங்கள் வந்தது, தன்னுடைய சகோதரர்கள் கூட விரோதமாக எழுப்பினாங்க. ஆனால் அவன் சத்தியத்தை விட்டும், நீதியை விட்டும், உண்மையை விட்டும், பரிசுத்தத்தை விட்டும் வலது பக்கம் இடது பக்கம் அவன் சாயவே இல்லை. அவன் உண்மையா இருந்தான். அவனை சோதிக்க வேண்டிய நாட்கள் முடிந்தது. அவன் சுத்தப்பட்டாய் விலகினான். ஆகையினால ஆண்டவர் பார்த்தீங்கன்னா எகிப்து தேசத்துக்கு அவனை அதிபதியா மாற்றினார். எல்லா ஜனங்கள் ஆச்சரியப்படுகிறாங்க. அவனை பகைத்த, அவனுக்கு விரோதமா இருந்த அவனுடைய சகோதரர்களை அவனிடத்தில் ஆதாரம் கேட்டு வருகிறான். அது போல ஆண்டவர் என்ன செஞ்சாரு, மாற்றிட்டார். அதுதான் சங்கீதம் 23 வாசிக்கிறோம். உன் சத்துருக்கு முன்பதாக ஒரு பந்தி ஆயத்தப்படுத்தி என்ன செய்யறாரு, ஆண்டவருடைய தலையை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுறார். என் சத்துருக்கு முன்பதாக என் பார்த்து என் தலை எண்ணெயினால் நிரம்பி ஆசீர்வதிக்கிறார். என்னுடைய பாத்திரம் நிரம்பி வடிகிறது என்று சொல்லி ரொம்ப அழகாக என்ன செய்யறாரு, சங்கீதக்காரர் சொல்றாரு. பிரியமானவர்களே, ஆகையினால நம்முடைய பாத்திரம் நிரம்பி வடினு சொன்னா சோதனையான நாட்கள்ல கூட நம்ம பொறுமையா இருக்கணும். சோதனையான நாட்கள்ல கூட நம்ம விசுவாசத்தை காத்துக்கொள்ளணும். சோதனையான கஷ்டமான ஒரு சூழ்நிலையில கூட நம்ம பரிசுத்தத்தை விட்டு விடாமல் நம்ம ஆண்டவருடைய காரியங்கள், ஆண்டவர் நியமித்த காரியங்கள்ல நம்ம முன்னேறி செல்ல வேண்டும். பிரியமானவர்களே, மூன்றாவது நபராக தாவீதை குறித்து பார்க்கிறோம். தாவீதை பார்க்கும்போது ஆடுகளை மேய்த்த சீரோனாக இருந்த தாவீதை கர்த்தர் இஸ்ரவேலின் ராஜாவாக மேன்மைப்படுத்தினார். அல்லேலூயா. அதனால பார்க்கும்போது அந்த இஸ்ரவேல் தேசத்து ஜனங்கள் எல்லாமே ரொம்ப
ரொம்ப பிரில்லியண்டா இருந்தாங்க, ரொம்ப விசேஷமா இருந்தாங்க. அந்த ஜனங்களை நடத்தும்படி ஆண்டவர் யாரை தெரிந்து கொண்டார்? ஆடுகளை மேய்த்து கொண்டது, ஆடுகளுக்கு பின்பதாய் அலைந்து கொண்டது தாவீதை தான் ஆண்டவர் அபிஷேகம் பண்ணாரு. ஆண்டவர் பெரிய ஒரு ஞானி ஆண்டவர் தெரிந்து கொள்ள, பெரிய ஒரு பர்சனாலிட்டி ஆண்டவர் தெரிந்து கொள்ள, பெரிய ஒரு செலிபிரிட்டி ஆண்டவர் வந்து தெரிந்து கொள்ளல. காட்டுல வந்து காடுகளிலே மழையிலும் வெயிலும் அலைந்து கொண்டிருந்த ஒரு ஆடுகள் பின்பதாய் அலைந்து கொண்டது ஒரு சாதாரண சிறுவனாகிய தாவீதை தான் ஆண்டவர் தெரிந்து கொண்டார். ஆகையால் தன்னுடைய தாசனாகிய சாமுவேலை அனுப்பி ஈசாயின் குமாரன ஒருவன் என்ன செய்ய ராஜாவாக அபிஷேகம் பண்ணும்படி நீ கோம்புல தைலத்தை நிரப்பிக் கொண்டு நீ போன. அந்த இடத்துல போகிற வரைக்கும் யாரும் சொல்லி ஆண்டவர் பேர் சொல்லல. அந்த இடத்துல சாமுவேல் போய் உட்கார்ந்து ஒருவராக வர சொல்ல முடியுது. கடைசி மதம் பார்த்தீங்கன்னா காட்டுல வனாந்தரத்துல ஆடு மேய்த்து கொண்டிருந்தான். அவன் வருகிற வரைக்கும் நான் உங்க வீட்டுல சாப்பிட மாட்டேன் அப்படின்ற உடனே அவனை போய் கூட்டிட்டு வராங்க. கூட்டிட்டு வரும்போது அவனை என்ன செஞ்சாங்க? இந்த சாமுவேல் அந்த கொம்பை திறந்த அந்த தைலத்தை அவன் தலைமையில ஊற்றி அபிஷேகம் பண்ணுகிறான். இன்று முதல் இஸ்ரவேல் தேசத்துல நீ ராஜாவா இருக்கும்படி ஆண்டவர் உன்னை தெரிந்து கொண்டார் என்று சொல்லி அபிஷேகிக்கிறார். அவருக்கு என்ன படிப்பறிவு இருந்துச்சா? டிகிரி பண்ணியிருந்தாரா? இல்ல வந்துட்டு என்ன செஞ்சிருந்தாரு? ஒன்றுமே இல்லை. அந்த ஆடுகள் பின்பதாக உண்மையாயிருந்த ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்தார். அவ்வளவுதான். அவர் எப்பவுமே ஆண்டவரை துதித்துக் கொண்டிருப்பாரு, ஆண்டவரை பாடிக்கொண்டிருப்பாரு, ஆண்டவரோடு கூட உறவாடுகிற ஒரு தெய்வ மனுஷனாய் காணப்பட்டார். அது ஒன்று தகுதி அவனுக்குள்ள காணப்பட்டது. ஆகையால பார்க்கும்போது இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன செய்யறாங்க? தானாகவே தேடி வந்து தாவீதை அழைத்துக் கொண்டு போய் அபிஷேகம் பண்ணி சிங்காசனம் உட்கார வைத்து தேவனுடைய வார்த்தையின் பிரகாரம் நீங்க தான் எங்க தேசத்தின் மேல எங்களுக்கு ராஜாவா இருக்கணும்னு சொல்லி இரண்டாவது முறை அவர் அபிஷேகம் பண்ணி என்ன செய்கிறாங்க? சிங்காசனம் உட்கார வச்சு அடக்க பார்க்கிறாங்க. ஆகையால 40 வருஷம் ரொம்ப அழகா இஸ்ரவேல் ஜனங்களை வழி நடத்தின ஒரு வெற்றிகரமான ஒரு ராஜாவாக தாவீது திகழ்ந்தார். பிரியமானவர்களே, ஆகையால நம்முடைய வாழ்க்கையில கூட பார்க்கும்போது நமக்கு அது இல்லை இது இல்லை அப்படின்னு சொல்லக்கூடாது. ஆண்டவர் என்ன கொடுத்தாரோ அவைகளிலே திருப்தியா இருந்து அப்படிப்பட்ட சூழ்நிலையில் நம்ம ஆண்டவரை ஆராதிக்கிறவர்களா இருக்க வேண்டும், ஆண்டவரை பின்பற்றவர்களா இருக்க வேண்டும், ஆண்டவருக்கு உண்மையுள்ளவர்களாக நம்ம இருக்கப்படுது. ஆண்டவர் நம்ம சூழ்நிலைகளை மாற்றி நம்மை மேன்மைப்படுத்த ஆண்டவர் போதுமானவராக காணப்படுகிறார். பிரியமானவர்களே, நாம் அது பார்க்கும்போது சாலமோனை குறித்து பார்க்கிறோம். சாலமோன் பார்க்கும்போது தேவன் அவருக்கு ஞானத்தையும் ஐஸ்வர்யத்தையும் மகிமையும் அளித்தாரு. ஆகையால் சாமுவேலுக்கு தரிசனத்துல தோன்றி ஆண்டவர் சொல்றாரு, என் குமாரனே உனக்கு என்ன வேணும் கேள். ராஜாவால் பொறுப்பேற்று இருக்கிற அநேக குழப்பங்கள், சிறிய வயதுல ராஜாவாயினார், எப்படி இந்த இஸ்ரவேல் ஜனங்களை நடத்துவது என்று சொல்லி. ஆகையால ஆண்டவர் வந்து தரிசனத்துல தோன்றி கேட்கிறார், மகனே உனக்கு என்ன வேணும் கேள் அப்படின்னு நான் சொல்றாரு. உடைய ஜனங்கள் ஏராளமா இருக்கிறார், அந்த ஜனங்களை நடத்தும்படிக்கு ஞானம் உள்ள இருதயத்தை எனக்கு தாங்காத அப்படின்னு சொல்லி ரொம்ப அழகா கேட்கிறார். ஆகையால வந்துட்டு ஆண்டவர் பணத்தை கொடுங்க, எனக்கு பொருளை கொடுங்க, எனக்கு பெரிய ஒரு அரண்மனையை கட்டி கொடுங்க, குதிரைகளை கொடுங்க, ரதங்களை கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்கல. அந்த இஸ்ரவேல் ஜனங்களை நடத்தும்படிக்கு ஞானமுள்ள இருதயத்தை கேட்டார். அதுதான் குறைவா இருந்துச்சு சாலமோனிடத்துல. ஆகையால தாவீது ரொம்ப மிகவும் சிறப்பா இஸ்ரவேல் ஜனங்களை நடத்தினாரு. அவர் ரொம்ப பயங்கரமான ஒரு யுத்த வீரரா இருந்தாரு. சாலமோன் எங்கேயுமே யுத்தம் செய்யவில்லை, யுத்தம் பிராக்டிஸ் பண்ணல. அவர் வந்து தேசத்தை நடத்த என்ன செஞ்சாரு? அந்த இடத்துல அவர் பயப்பட்டாரு. ஆக்கினால் ஆண்டவரிடத்துல கேட்டாரு, ஞானமுள்ள இருதயத்தை கேட்டார். ஆண்டவரே ரொம்ப அசந்த போயிட்டார், ரொம்ப ஷேக் ஆயிட்டாரு. சொல்றாரு, நீ பணத்தையும் பொருளையும் சத்துருடைய ஜீவனையும் கேட்காம என் ஜனங்களை நடத்தபடி ஞானமுள்ள இருதயத்தை கேட்டபடினால இதோ நான் உனக்கு கொடுத்தேன். உனக்கு இருக்கிற ஞானம் உனக்கு முன்னே இருந்ததில்லை, உனக்கு பின்பதாக யாரும் இருக்க போறது. அப்படிப்பட்ட ஞானமுள்ள இருதயத்தை நான் உனக்கு கொடுத்தேன் என்று சொல்லி, நீ கேட்காத ஐஸ்வர்யத்தை வாசியம் கூட நான் என்ன செய்வேன்? உனக்கு ஏராளமாய் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி ஆசீர்வதிக்கிறார். ராஜாக்களுடைய சரித்திரத்துல பார்க்கும்போது சாலமோன் ராஜா தான் ரொம்ப ரிச்சஸ்ட் ஒரு கிங்கா இருந்தாரு. நல்ல வசதி மிகுந்த ஒரு ராஜாவா இருந்தாரு. அத்தனை வெகுமானங்கள், அத்தனை வசதி வாய்ப்புகள் ஏற்பட்டது. 40 வருடம் இஸ்ரவேல் தேசத்துல யுத்தமே கிடையாது. ஜனங்களை சமாதானமாய் நடத்துகிற ஒரு ராஜாவா இருந்தாரு. அவருக்கு ஐஸ்வர்யம் குறையவில்லை, அவருக்கு ஆஸ்தி குறையவில்லை, அவருக்கு மேன்மை குறையவில்லை, அவருக்கு புகழ் குறையவில்லை, அவருக்கு ஞானம் குறையவில்லை. அவருடைய ஞானத்தை கண்ட அநேக தேசத்துல இருந்து அநேக பேர் வந்து என்ன செய்யறாங்க? அவரை வந்து அவருடைய ஞானத்தை கேட்டு ஆச்சரியப்பட்டு போறாங்க. ஆண்டவர் அந்த அளவுக்கு மேன்மைப்படுத்தினார். பிரியமானவர்களே, ஆகையினால எல்லா ஜனங்களும் ஆச்சரியப்படுத்துகிறார்.
ஆச்சரியப்படுறார். ஆகையினால இந்த கால நேரத்தில் ஆண்டவர் நமக்கு சொல்லுகிற காரியம் என்னன்னா, அவருடைய வார்த்தையை கவனமாய் கேட்டு அவருக்கு கீழ்ப்படிந்து நம்ம நடப்போமானால் ஆண்டவர் என்ன செய்யறாரா, உன் எல்லா ஜாதிகளுக்கு மேல உன்னை ஒரு மகிமையாக ஆண்டவர் வைப்பேன் என்று சொல்லுகிறார். நாம் உங்க நல்ல வார்த்தையை கேட்டு அவருடைய வார்த்தையில உள்ளத்துல ஏற்றுக்கொண்டு நம்ம நல்ல அவருடைய வார்த்தையை முழுமையாய் நம்ம கீழ்ப்படியோமானா ஆண்டவர் நிச்சயமாய் நம்ம மேன்மைப்படுத்துவா, நம்முடைய குடும்பத்தை மேன்மைப்படுத்துவா, நம்முடைய வியாபாரத்தை மேன்மைப்படுத்துவா, நம்ம வேலை செய்கிற ஸ்தலத்தில் ஆண்டவர் மேன்மைப்படுத்துவா, எல்லாருக்கும் முன்பதாக நம்முடைய தலை இலையினால் அபிஷேகம் பண்ணுவா, நம்முடைய பாத்திரம் நிரம்பி வழியும் பிரியமானவர்களே. ஆகினால் ஆண்டவர் நம்மை வாழாக்காமல் என்ன செய்யறாரா, தலையாக்குறாரு, கீழாகாதவன் மேலாக்குறாரு, எல்லாத்திலே ஒரு மேன்மையான வாழ்க்கையை கொடுக்கிறார். ஆண்டவரை உறுதியை பிடித்துக் கொள்ள வேண்டும். ஆண்டவருடைய வார்த்தை கவனமாய் கேட்க வேண்டும். ஆண்டவருடைய வார்த்தை கவனமாய் கேட்டு அவர் கீழ்ப்படியும் பொழுது நீங்க இருக்கிற ஸ்தானத்துல எத்தனையோ படி மேல ஆண்டவர் உயர்த்தி வைத்து அழகு பார்க்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. ஆகையால் அடுத்தது 5வது பார்க்கிறோம், நம்ம தானியேலை குறித்து பார்க்கிறோம். தானியேல் பார்க்கும்போது தேவனுக்கு உண்மையாக இருந்தார். ராஜ்யத்துல பார்க்கும்போது உயர்ந்த பதவி பெற்ற ஒரு பிரதமராக அந்த பாபிலோன் தேசத்துக்கு ராஜாவுக்கு அடுத்த ஒரு ஸ்தானத்துல ஜனங்களை வழி நடத்துகிறவராக இந்த தானியேல் இருந்தார். பிரியமானவர்களே, தானியேலுக்குள்ள இருந்த நல்ல காரியங்கள் என்ன? எல்லா சூழ்நிலையிலும் ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபிப்பதையும் ஆராதிப்பதும் தவிர்க்கவே மாட்டார். எந்த சூழ்நிலை எப்படி இருந்தாலும் சரி, ராஜாவை கட்டளை போட்டாங்க சரி, ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபிப்பதை அவர் ஒரு நாளும் நிறுத்தவில்லை. ஆண்டவரை ஆராதிப்பதை ஒரு நாளும் நிறுத்தவில்லை. அவரை சிங்க கவியில போடுறாங்க, சிங்க கவியில கூட கர்த்தரை ஆராதித்துக் கொண்டு ஆண்டவரோடு உறவாடி கொண்டிருக்கிறார். பிரியமானவர்களே, ஆகையால அந்த தேசத்தின் மேல நல்ல ஒரு பெரிய ஒரு பிரைம் மினிஸ்டரா உயர்த்தி வைத்து ஆண்டவரை செய்யறா, அழைத்து பார்த்தாரா. பிரியமானவர்களே, தேவனுக்கு உண்மையாக இருந்ததா ராஜ்யத்தில் உயர்ந்த பதவியை தானியேலுக்கு ஆண்டவர் கொடுத்தார். எந்த மனுஷனை மேன்மைப்படுத்துவதோ, எந்த மனுஷனை தாழ்ந்ததோ உயர்ந்ததோ ஆண்டவருடைய காலத்தில் இருக்கு. அவர் ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிறார், சிங்காசனங்களை தள்ளி சிங்காசனங்களை ஏற்படுத்துகிறார் என்று வேதவசனம் சொல்லுகிறது. ஆகையினால உங்களை உயர்த்த வேண்டுமா, உங்களை மேன்மைப்படுத்த வேண்டுமா, ஆண்டவரை உறுதியாய் பிடித்துக் கொள்ளும்போது அவர் சொல்லுகிற பிரகாரம் செய்யும் போது நிச்சயமாக மேன்மையானது உன்னை தேடி வரும். ஆறாவது பார்க்கிறோம், நம்ம எஸ்தரை குறித்து பார்க்கிறோம். எஸ்தர் ஒரு சாதாரண யூத பெண்ணாக இருந்த எஸ்தரை தேவன் பார்க்கும்போது ராணியாக, தேசத்துல ராணியாக உயர்த்தி தம் ஜனங்களை ரட்சிக்க தேவன் பயன்படுத்துகிறார். ஏறக்குறைய 127 நாடுகளிலே அந்த ராஜா ஆட்சி செய்து கொண்டிருந்தார். அந்த ராஜாவுக்கு மனைவியாக இந்த எஸ்தர் ராணி ஏற்படுத்தப்படுகிறார். அந்த 127 நாடுகளுக்கு யூதர்கள் எஸ்தர் மூலமாய் பாதுகாக்கப்பட்டாங்க. இந்த எஸ்தருடைய ஒரு தாழ்மை, எஸ்தருடைய ஒரு ஜெப வாழ்க்கை, எஸ்தருடைய ஞானமான அணுகுமுறை, இதனால பார்க்கும்போது அந்த 127 தேசத்துல இருக்கிற யூத ஜனங்கள் பாதுகாக்கப்பட்டாங்க. எல்லா சத்துருக்கெல்லாம் முறியடிக்கப்பட்டாங்க. பிரியமானவர்களே, எஸ்தர் ராஜா இந்த தேசத்துல ராஜாவாகி ராணியாகி எல்லா ஜனங்களையும் ஆசீர்வாதமாய் நடத்துகிறார். ஒரு சாதாரண ஒரு பெண், அடிமை பெண், அந்த அளவு தேவன் செஞ்சாரு, உயர்த்தினார். உங்களுடைய பக்தி ஒருபோதும் வீணாகாது. தேவன் மேல நீங்க வைத்திருக்கிற வைராக்கியம் ஒருபோதும் வீணாகாது. உங்களுடைய பரிசுத்த வாழ்க்கை வீணாகாது. உங்களுடைய ஜெப வாழ்க்கை வீணாகாது. நீங்க தேவனுக்காக எதெல்லாம் நீங்க செயல்படுகிறீங்களோ அந்த எல்லா காரியங்களும் ஆண்டவர் உங்களை மேன்மைப்படுத்துவார். பிரியமானவர்களே, 7வது நம்ம பார்க்கிறோம், மொர்தெக்காயை குறித்து பார்க்கிறோம். மொர்தெக்காயுடைய வாழ்க்கையில பார்க்கும்போது அவமானப்படுத்தப்பட்ட ஒரு சூழ்நிலையில கூட அவன் தேவனை உறுதியாய் பிடித்துக் கொண்டான். அந்த அவமானப்படுத்தின ஆமானுக்கு முன்பதாகவே மொர்தெக்காய் கனப்படுத்தப்படுகிறான், மேன்மைப்படுத்தப்படுகிறான். ஒரு ராஜாவை போல கனப்படுத்தப்பட்ட ஒரு மனுஷனாய் மொர்தெக்காய் காணப்படுகிறான். யாரோ ஜனங்கள் நம்ம அவமானப்படுத்திட்டாங்க, நம்ம கேவலமா நினைக்கிறாங்க, அவங்களுக்காக நம்ம ஆண்டவரை விட்டுட்டு, ஆண்டவரை வேதத்தை விட்டுட்டு நம்ம மறுதலிச்சு ஓடுகிறவர்களா இருக்கக்கூடாது. நம்ம ஆண்டவரை உறுதியாக நம்ம பிடித்துக் கொள்ளும் பொழுது ஆண்டவர் என்ன செய்வார், நம்மை அவமானப்படுத்தின ஜனங்களுக்கு முன்பதாக என்ன செய்வார், நம்மை உயர்த்தி ஆசீர்வதிக்கிறார். ஜனங்கள் நம்ம ஆப்ரேட் பண்ற மாதிரி இருக்கக்கூடாது. தேவன் நம்மளை ஆப்ரேட் பண்ணோம், தேவன் சொல்லுகிற பிரகாரம் செய்வதாக நாம் இருக்கணும். சூழ்நிலைக்கு ஏற்ற பிரகாரம் நாம் மாறுகிறவர்களாக ஒருபோதும் நம்ம இருக்கக்கூடாது. பிரியமானவர்களே,
8வது நம்ம பார்க்கிறோம், யோபை குறித்து பார்க்கிறோம். யோபு பார்க்கும்போது சோதனைகளுக்கு பிறகு கர்த்தர் முன்பை விட இரட்டிப்பான ஆசீர்வாதத்தை கொடுத்து அவங்க ஜனங்கள் மத்தியில் ஆண்டவர் உயர்த்தி வைத்தார் பிரியமானவர்களே. ஆகையினால யோபுக்கு இருந்த பார்க்கும்போது சோதனை பயங்கரமா இருந்துச்சு. அப்படிப்பட்ட ஒரு சோதனை சூழ்நிலையில் ஆண்டவரை விட்டு விலகவே இல்லை. உத்தமமாய் ஆண்டவரை பின்பற்றின ஒரு தாசனா இருந்தான். ஆகையினால சோதனை காலங்கள் முடிந்த பிறகு அவனுக்கு என்னென்னலாம் இருந்துச்சு எல்லாமே இரட்டிப்பாய் ஆண்டவர் கொடுத்து மேன்மைப்படுத்தினான். இதை பார்க்கும்போது 8 பேருடைய வாழ்க்கையில பார்க்கும்போது பயங்கரமாக எல்லாமே கர்த்தருக்கு உண்மையா இருந்தாங்க. கர்த்தருடைய வார்த்தை கவனமா கேட்டாங்க, கர்த்தருக்கு கீழ்ப்படிந்தாங்க. ஆகையினால அவங்களுடைய வாழ்க்கையில சரியான ஒரு உயர்வு எதிர்பார்த்ததை விட பல மடங்கு அதிகமாக உயர்த்தப்பட்டாங்க. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய வார்த்தை இந்த நாளில் சொல்லுகிறது, கர்த்தர் உன்னை மேன்மைப்படுத்துவார். இந்த வார்த்தை நம்ம விசுவாசிக்கணும். ஆண்டவர் என்னையும் மேன்மைப்படுத்துவாரு, என்னுடைய குடும்பத்தையும் மேன்மைப்படுத்துவாரு, என்னுடைய பிள்ளைகளை மேன்மைப்படுத்துவாரு, என்னுடைய வியாபாரத்தை மேன்மைப்படுத்துவாரு, என்னுடைய வேலை ஸ்தலத்தில் என்னை மேன்மைப்படுத்துவாரு, என்னுடைய ஊழியத்தில் ஆண்டவர் என்னை மேன்மைப்படுத்துவார் என்று சொல்லி அவர் மேல விசுவாசித்த வாக்குத்தத்தத்தை உறுதியாய் பிடித்துக் கொண்டு ஆண்டவர் என்ன சொல்லுகிறாரோ அதன் பிரகாரம் செய்வோமானா நிச்சயமாய் மேன்மையானது நம்ம வாழ்க்கையில கடந்து வரும் பிரியமானவர்களே. கர்த்தர் நம்ம மேன்மையாய் மேன்மைப்படுத்த வேண்டுமானா நமக்குள்ள என்ன தகுதிகள் ஆண்டவர் நம்ம மேன்மைப்படுத்த விரும்புகிறாரா? ஆனா ஒரு சில தகுதிகளை நமக்குள்ள ஆண்டவர் பார்க்கிறார். என்னென்ன தகுதிகள் அப்படின்னு சொல்லி நாம் பார்த்தோம்னா 3 விதமான தகுதிகள் நமக்குள்ள வேணும் பிரியமானவர்களே. The first thing is humbleness பார்த்தோம். முதலாவது ஆண்டவர் எதிர்பார்க்கிற காரியம் நமக்குள்ள என்னன்னா தாழ்மை இருக்கணும். நம்ம எவ்வளோ காரியங்கள்ல நம்ம ஜெயம் பெறுவதா இருக்கலாம், ஞானம் உள்ளவர்களா இருக்கலாம், அறிவுள்ளவர்களா இருக்கலாம், திறமசாலிகளா இருக்கலாம். ஆண்டவர் அதெல்லாம் பார்க்கறது கிடையாது. ஆண்டவர் நமக்குள்ள தாழ்மை இருக்கா அப்படின்னு சொல்லி தான் பார்க்கணும். ஆகையினால தன்னைத்தான் தாழ்த்துகிறவன் எவனும் உயர்த்தப்படுவான், தன்னைத்தான் உயர்த்துகிறவன் எவனும் தாழ்த்தப்படுவான். நம்ம உயர்த்தவங்களா இல்லாம நம்ம தாழ்மைப்பட்டு ஆண்டவருடைய சமூகத்தை நம்ம தேடுவோம்னா ஆண்டவர் நிச்சயமா நம்முடைய வாழ்க்கையில ஒரு நாள் உயர்வை கண்டிப்பா கண்டறிவார். உயர்வு எங்கேயுமே போகவே போகாது. யாக்கோபு 4ஆம் அதிகாரம் 10வது வசனம் தான் சொல்லுது, கர்த்தருக்கு முன்பதாக தாழ்மைப்படுங்கள், அப்பொழுது அவர் உங்களை உயர்த்துவார். நம்ம ஆண்டவருடைய சமூகத்தில் எப்படி இருக்கிறோம், நம்ம எப்படி ஆண்டவரை ஆராதிக்கிறோம்? நம் முழங்கால் படிட்டு ஒரு தாழ்மையான ஆண்டவரை ஆராதிக்கிறோமா? பெண்கள் முக்காடிட்டு பயபக்தியோடு கூட கர்த்தரை ஆராதிக்கிறோமா? அதே போல ஆண்கள் முழங்கால் படிட்டு பக்தியோடு கூட கர்த்தரை ஆராதிக்கிறோமா? நம்முடைய வார்த்தையில தாழ்மை இருக்கா? நம்முடைய பார்வையில தாழ்மை இருக்கா? நம்ம உடுத்துகிற வஸ்திரத்துல தாழ்மை இருக்கா? நம்ம நடக்கல தாழ்மை இருக்கா? நம்முடைய கண்களின் பார்வையில தாழ்மை இருக்கா? நம்முடைய செயல்கள்ல தாழ்மை இருக்கா? எல்லாவற்றிலும் தாழ்மை இருக்குமானா நிச்சயமாக உயர்த்தப்படுவார். ஒரு சில மனிதர்களை பார்ப்பது ரொம்ப ஆச்சரியப்படுறேன். பெரிய பெரிய மனிதர்கள், பெரிய அந்தஸ்துக்குள்ள இருக்கிற மனிதர்கள், ஆனா அவ்வளோ தாழ்மை என்ன செய்வாங்க? முழங்கால் பண்ணிட்டு ஜெபம் பண்ணுவாங்க. அவ்வளோ ஒரு தாழ்மையா சபையில நடந்து கொள்வாங்க. ஆச்சரியமாக இருக்கு, ரொம்ப ஆச்சரியமாக இருக்கு. ஆகையினால எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை இப்படி பார்ப்பது நம்முடைய வாழ்க்கையில தாழ்மையை நம்ம பார்த்தோம். தாழ்மை இருக்குமானா ஆண்டவர் நிச்சயமா உயர்த்தும். ஒரு நாள் பார்த்தீங்கன்னா வேலூர்ல இருக்கிற பெரிய ஒரு சபை, அந்த சபையில போய் பார்த்தீங்கன்னா சிஎம்சியில் இருக்கிற அநேக டாக்டர்ஸ் நர்ஸுங்கெல்லாம் அந்த சபைக்கு பெரிய ஒரு சபை, 5000-6000 ஜனங்கள் உள்ள பெரிய ஒரு சபை. அந்த சர்ச் பாஸ்டரோட நம்ம ஒரு முறை நம்முடைய சபைக்கு வந்துட்டார். அப்படியே சபையில போனா எல்லாமே பார்த்தா ஒய்வு வீட்டில் தான் இருக்கிறாங்க. அவங்களாம் பார்க்குறது சாதாரண மனிதர்களாக தான் இருக்கிறாங்க. அப்போ அந்த பாஸ்டர் எங்கள் சபையில் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா டாக்டர்ஸ் நர்ஸுங்க தான் எங்கள் சபையில் அதிகமாக இருக்கும். வசதி வாய்ப்புகள் எல்லாம், வீடு வாசல்கள், அவங்களுடைய வாகனங்கள்லாம் பார்க்கும்போது பயங்கரமான மேன்மைப்படுத்தி வச்சுக்கிறார் ஆண்டவர். ஆனால் அவ்வளோ ஒரு தாழ்மையாக முழங்காப்படி இருக்கு. லாஸ்ட்ல மாத்திரம் கொஞ்சம் ஒரு 10-20 சேர் போட்டிருப்பாங்க. எல்லாம் முழங்கால் பண்ணிட்டு அவ்வளோ பக்தி ஆண்டவர் ஆராதிக்கிறாங்க. பார்க்கவே கண் கொள்ளாத காட்சியாச்சு. ஆண்டவர் நம்ம எந்த அளவுக்கு உயர்த்துகிறாரோ அந்த அளவுக்கு நம்ம தாழ்மைக்குள்ள நம்ம கடந்து வரணும். கொஞ்சம் உயர்த்திட்டா கூட நம்ம மேன்மைப்பட்டோம்னா வந்த எல்லா ஆசீர்வாதம் வந்த வழியா என்ன செஞ்சதோம். ஆக்கினால நம்ம மனசுக்குள்ள தாழ்மை தான் அது வெளிப்புறத்துல நம்ம காட்டும். வேதவசனம் சொல்லுகிறது, உள்ளத்தின் நிறைவினால் வாய் பேசும். உள்ளத்துல அந்த தாழ்மை இருந்தாதான்
வெளியே அது வரும். உள்ளத்துல தாழ்வு இல்லைன்னா வெளியே வரவே வராது. நம்ம நண்பர்களிடத்துல பேசும்போது, நம்முடைய உறவினத்துல நம்ம பழகும் பொழுது, சபை விசுவாசத்தில் பழகும்போது, பேசும்போது எல்லாவற்றிலும் அந்த தாழ்மையை தரித்து கொள்ள வேண்டும். தாழ்மை நம்மகிட்ட இருக்கணும். அது நம்ம விட்டு போயிடவே கூடாது. ரொம்ப கண்ணும் கருத்தும் கவனமா நம்ம இருக்கணும். அந்த தாழ்மையான ஒரு காரியங்களில தேவனுக்கு முன்பதாக நம்ம தாழ்மைப்படுத்தணும். இரண்டாவது காரியம் வந்துட்டு இந்த இரண்டாவது தகுதி என்ன? 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்துல சொல்லுது, ஆகையால் ஏற்ற காலத்துல தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கரத்துக்குள் அடங்கி இருக்கிற தன்மை நமக்கு வேணும். உள்ளத்துல நமக்கு அந்த அடங்கி இருக்கிற தன்மை வேணும். நம்முடைய ஆவியில் அந்த அடங்கி இருக்கிற தன்மை வேணும். யாருக்கெல்லாம் அடங்கி இருக்கணும்னு பார்த்தா, முதல்ல ஆண்டவருக்கு நம்ம அடங்கி இருக்கணும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா குடும்பத்துல பார்க்கும்போது கணவனுக்கு மனைவி என்ன செய்யணும்? அடங்கி இருக்கணும். பிள்ளைகள் பெற்றோருக்கு அடங்கி இருக்கணும். அதே போல பார்க்கும்போது வேலை செய்கிற ஸ்தலத்துல எஜமானுக்கு அடங்கி இருக்கணும். எல்லா இடத்துலயும் யாரெல்லாம் நம்ம மேல இருக்கிறாங்களோ அடங்கி இருக்கணும். சபையில வந்தாலும் என்ன செய்யணும்? சபையில ஊழியக்காருக்கு அடங்கி இருக்கணும், கர்த்தருக்கு அடங்கி இருக்கணும். அந்த ஆண்டுடைய கரத்துல அடங்கி இருக்கும் போது வசனம் சொல்லுகிறது, ஏற்ற காலத்தில் தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கரத்துல அடங்கி இருங்க. அடப்படக்கூடாது, அடங்கி இருக்கணும். நல்ல சபையில நம்ம வேலை செய்யற ஸ்தலத்துல எல்லா இடத்துல ஆண்டவர் ஜூம் கேமராவை பார்த்துட்டே இருக்கிறார். எந்த அளவுக்கு நம்ம அடங்கி இருக்கிறோம்? அநேக பெண்கள் கணவனுக்கு அடங்கி இருக்க மாட்டாங்க. அநேக பிள்ளைகள் பெற்றோருக்கு அடங்கி இருக்க மாட்டாங்க. அநேக வேலைக்காரங்க பார்க்கும்போது அவங்க எஜமானுக்கு அடங்கி இருக்க மாட்டாங்க. யாரெல்லாம் அதிகாரியா இருக்கலாம் அவங்களுக்கு அடங்கி இருக்கவே மாட்டாங்க. அப்படி அடங்கி இல்லாம பார்த்தீங்கன்னா அநேக கஷ்டங்கள், பிரச்சனைகள், போராட்டங்கள் இருப்பாங்க. அவங்களுடைய வாழ்க்கையில ஒரு மேன்மையை பார்க்கவே முடியாது. போராடி கொண்டே இருப்பாங்க. போராடி கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா மரணம் பரியால் அவங்க போராடி கொண்டே இருப்பாங்க. அவங்க மேன்மை அடையவே மாட்டாங்க. ஆகையினால ஆண்டவர் முன்னதாக யாரெல்லாம் அடங்கி இருக்கணும்னு ஆவியானவர் பேசுறாரு, உணர்த்துறாரோ அவங்க கருத்துக்களை நம்ம அடங்கி இருக்கணும். அவங்களை மீறி என்ன செய்யக்கூடாது? நம்ம செய்யக்கூடாது. பிரியமானவர்களே, ஆகையினால வசனம் அழகா சொல்லுது, ஏற்ற காலத்துல தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கருத்துக்களை என்ன செய்யணும்? அப்படியே அடங்கி அப்படியே அமைதியா இருக்கணும். நம்முடைய நேரம் வருகிற வரைக்கும் நம்ம அடங்கி பொறுமையா இருக்கணும். யாருக்கெல்லாம் நம்ம அடங்கி, குடும்பத்துல நம்ம அடங்கி இருக்கிறவங்களா இருக்கணும், சபையில அடங்கி இருக்கிறவங்களா இருக்கணும். நம்ம பார்க்கும்போது நம்ம வேலை செய்கிற ஸ்தலத்துல அடங்கி இருக்கிறவங்களா இருக்கணும். நம்மை அடங்கி இருக்கிறவங்களா இருக்கணும். நம்மை நடத்துறவங்களுக்கு நம்ம கஷ்டமா இல்லாதபடி நம்மை லகுவாய் நடத்துகிற அளவுக்கு நம்ம அடங்கி நடக்கிறவங்களா நம்ம காணப்பட வேண்டும். கர்த்தருக்கு எந்த அளவுக்கு நம்ம அடங்கி நடக்கிறோம் என்று சொல்லி நம்ம உணர்ந்து பார்க்க பிரியமானது. மூன்றாவது தகுதி பார்க்கும்போது கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இருக்கணும். அது மட்டும் ரொம்ப நிச்சயமா நம்ம உள்ளத்துல இருக்கணும். ஆகையால் நீதிமொழிகள் 22:4 சொல்லப்படுகிறது, தாழ்மைக்கும் கர்த்தருக்கு பயப்படுதலுக்கும் வரும் பல ஐஸ்வர்யமும் மகிமையும் ஜீவனுமா. கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் என்ன செய்தான்? அது ஐஸ்வர்யத்தை கொடுக்கிறதா, மகிமையை கொடுக்கிறதா, அது ஜீவனை கொடுக்கிறதா. ஜீவனா சுகமான ஒரு வாழ்க்கை அது கொடுக்கிறது. 3 விதமான ஆசீர்வாதம். தாழ்மை இருக்கணும், கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இருக்கணும். அது இருந்தா நம்ம ஐஸ்வர்யம் நம்மளை தேடி வரும். மகிமை மதிப்பு மரியாதை நம்மை தேடி வரும். அதே போல நல்ல ஒரு வாழ்க்கை, நல்ல ஒரு செழிப்பான வாழ்க்கை என்ன செய்யும்? நம்மை தேடி வரும். அதனால கர்த்தருக்கு பயப்படணும். கர்த்தருக்கு பயப்படுகிற சிறியோரையும் பெரியோரையும் ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறாராம். பிரியமானவர்களே, சிறிய காரியமானாலும் சரி, பெரிய காரியமானாலும் சரி, ஐயோ கர்த்தருக்கு நான் பயப்படுகிறேன், கர்த்தருக்கு நான் பயந்திருக்கிறேன்னு சொல்லி நம்ம நம்ம உள்ளத்துல எப்பவுமே அதை என்ன செய்யணும்? அந்த குரல் ஒலித்து கொண்டே இருக்க வேண்டும். கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இருக்கும்போது ஆண்டவர் நம்மை மேன்மைப்படுத்துறாரு. நம்ம ஆண்டவருடைய கரத்துல அடங்கி இருக்கும் போது நம்மை மேன்மைப்படுத்துறாரு. மூன்றாவது, நம்ம தாழ்மைப்படும் போது ஆண்டவர் என்ன செய்யறாரா? நம்மை மேன்மைப்படுத்துவார். ஆண்டவர் வாக்குத்தத்தத்தை கொடுத்தாரு, நல்லதுதான். ஆனா அந்த வாக்குத்தத்தத்தை நம்ம வாழ்க்கையில நிறைவேறணும்னா அவருடைய நிபந்தனைகளுக்கு நம்ம உட்பட வேண்டும். நம்ம தாழ்மையா நடந்து கொள்ள வேண்டும். ஆண்டவருடைய கரத்துல பலத்த கருத்துல அடங்கி இருக்க வேண்டும். மூன்றாவது பாத்தீங்கன்னா கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். 3 காரியங்கள்
ஆண்டவரின் எப்பவுமே ஒரு வஸ்திரத்தை போல அல்லது நம்முடைய உள்ளத்துல ஆழமாய் நம்ம தரித்துக் கொள்ளும் பொழுது நிச்சயமான மேன்மையானது நம்மை தேடி வரும். அந்த மேன்மையானது உன்னை தேடி வரும். உங்களுடைய கனவுகள் நிறைவாகும். உங்களுடைய இருதயத்தின் வாஞ்சிகள் எல்லாம் நிறைவேற்ற தேவன் வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். ஆகையால் ஆண்டவருடைய வாக்குத்தத்தத்தின் பிரகாரமாகவே இந்த மேன்மையான வாழ்க்கை நான் பெற்றுக்கொள்ள என்னை தகுதியுள்ள பாத்திரமா மாற்றி அமைங்கன்னு சொல்லி கேட்ட வார்த்தைகளுக்காக தலைகளை தாழ்த்தி நாம் ஆண்டவரை ஸ்தோத்திரிப்போமா? எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகள், ஆண்டவர் உன்னை மேன்மைப்படுத்த விரும்புகிறார். அநேக முறை உன்னிடத்துல தாழ்மை இல்லாததுனால அந்த மேன்மை உன்னை வீட்டை கடந்து வேறொருக்கு போய்விடுகிறது. ஆண்டவர் உன்னை மேன்மைப்படுத்த விரும்புகிறார். நீ யாருக்கு அடங்கி இருக்கணுமோ அவனுக்கு அடங்கி இல்லாதபடினால அந்த மேன்மை உன்னை தாண்டி வேறொருத்தருக்கு போய்விடுகிறது. ஆண்டவர் உன்னை மேன்மைப்படுத்த விரும்புகிறார். கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் உனக்குள்ள இல்லாததுனால அந்த மேன்மை உன்னை தாண்டி வேறொருக்கு போய்விடுகிறது. எத்தனையோ முறை ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிக்க கடந்து வந்திருக்கிறார். இந்த தகுதிகள் இல்லாததுனால அந்த மேன்மை உன்னை விட்டு கடந்து போயிருக்கிறது. இந்த ஜூலை மாதத்துல ஆண்டவர் சொல்ற உன்னை நான் மேன்மைப்படுத்துவேன். அப்ப ஆண்டவர் சொல்றது ஆண்டவர் நிச்சயமா செய்வார். நாம செய்ய வேண்டிய அந்த 3 காரியங்களை நம்ம உறுதியாக செய்வோம்னா நிச்சயமா இந்த மாதத்துல உங்களை மேன்மைப்படுத்துவார், உங்களை கனப்படுத்துவார், உங்களை உயர்த்துவார், உங்களை ஆசீர்வதிப்பார். பயங்கரமான ஒரு பிரேக் த்ரூ வாழ்க்கையில் ஏற்படும். கேட்ட வார்த்தையின் பிரகாரமாகவே கர்த்தரே நீங்க கர்த்தாவே நீர் எங்களை ஆசீர்வதிங்க சொல்லி கேட்ட வார்த்தைக்காக நம்ம ஆண்டவரை ஸ்தோத்திரிப்போமா? ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். கேட்ட வார்த்தைக்காக யாராவது சுருக்கமா கேட்ட வார்த்தைகளை சொல்லி நம்ம சொல்லுவோம்.